ஹாய் மக்களே, மாசி திருவிழாக்கு என்னாச்சுன்னா நாங்கள் எப்போயும் போலையுமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் உடங்குடியை தாண்டி சல்மா ஸ்கூல் கிட்ட வெஜ் பிரியாணியும் காஃபியும் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மொத்த உறவுகளும் சாப்பிட்ற இடத்துல ஒன்றா இணைஞ்சிட்டோம். டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு கடை பக்கம் ஒதுங்கிட்டோம். மழை கொஞ்சம் விட்டதும் நடக்க ஆரம்பித்தோம். தைக்காவூர் தாண்டி தர்பூசணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு தெம்பாக நடந்தோம். நெக்ஸ்ட்டு ஐயனார் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் வீட்டில் சுக்கு காப்பியும் முறுக்கும் கொடுப்பாங்க. நாங்கள் அதை மட்டும் மிஸ் பண்ணிடவே மாட்டோம். செம டேஸ்ட்டாக அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பிச்சிவெளி அம்மன் கோயில்கிட்ட வடைலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஊரில் முருகரை அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. இந்த அண்ணன் தான் அந்த திறமையை காட்டினதுன்னு சொன்னாங்க. போகிற வழியெல்லாம் வாட்டர் கேனு ஆரஞ்சு அப்படின்னு ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. பாதி தூரத்துலேயே ரொம்ப கால்வெளி ஆகிட்டு எங்கள் அண்ணன் எனக்கு கால் அமைக்கி விட்டேன். கால்வெளி தாங்க முடியாமல் ரோட்டு சைட்லேயே உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போனோம். கோயிலுக்கு 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. ஒரு வழியாக பீச் வந்து சேர்ந்துட்டோம். பிரீத்தி அப்பா வந்துட்டோம். உட்காரலாம் அப்படின்னு பார்த்தா உட்கார்ந்த உடனே மழை வர ஆரம்பிச்சிட்டு என்னடா சோதனை இது. பக்தர்கள் எல்லாரும் அடிச்சு புரண்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, 4 மணிக்கு ஆரம்பித்த மழை 6 மணி ஆக போகுது. என்ன விடலை. முருகரை பார்க்க வந்ததுக்கு இவங்க வீட்டுக்கு நனைஞ்சிட்டே ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். மழை சரி மக்களே, ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் மக்கள் எல்லோரும் படம் எடுத்து கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், மழை வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டு டாட்டா.